வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்தி மேம். பரீட்சைக்கு தயாராக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் எக்ஸாம் ஃபியர், இல்லாட்டினா எக்ஸாம் ஃபோபியா அப்படின்னு சொல்கிறது. தமிழில் சொல்ல போனால் பரீட்சையை பார்த்து பயப்படுற ஒரு ஒரு ஆட்டிடியூடு இல்லாட்டி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு சிலர் என்னென்னா முகத்தில் அவங்களுடைய செய்கிற செயலில் காமிச்சிருவாங்க, ஒரு சிலர் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்த உடனே அவன்லாம் பயப்பட மாட்டேங்கிறான், அவன்லாம் தைரியமாக போய் பரீட்சை எழுதுகிறான், அவன்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஃபோபியா அப்படிங்கிறது 100% எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் அதை குறைக்கிறதுக்கான சில விஷயங்களை பண்ணும்போது அதை குறைச்சி நம்மளே எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் சொல்கிறது ரிவைஸ் ஏர்லி. அது என்னது ரிவைஸ் ஏர்லி? நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் எத்தனை ரிவிஷன் எக்ஸாம் எழுதுகிறேன், அது எனக்கு ரிவைஸ் ஏர்லி. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம அம்மா அப்பா எல்லாருக்கூடையும் சேர்ந்துட்டு சில சமயத்தில் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு நீங்கள்லாம் டிசைட் பண்ணுறீங்க. இப்போது படம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் 6 o'clock நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு அந்த தேட்டருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 6 o'clock அந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நீங்கள் இப்போது 4:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 o'clock அந்த பிளேஸுக்கு ரீச் ஆயிடுவீங்க. அப்போ ரீச் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிலாக்ஸாக போய் அங்கே இருக்கிற கடைகளில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு ஜூஸ் வாங்கிட்டு படம் பார்க்கறதுக்கு எவ்வளோ குஷியாக ரெடி ஆகும். அதே நேரத்தில் பை மிஸ்டேக்காக நீங்கள் கிளம்புற நேரத்தில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி நீங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு. இப்போது 6 o'clock படத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இப்போ 5:30 தான் வீட்டை விட்டு கிளம்புறீங்க. அப்போ நீங்கள் எப்படி கிளம்புவீங்க? ஃபாஸ்ட்டாக அர்ஜெண்ட்டாக பாப்கார்ன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், படத்தில் போய் உட்காந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான தருணத்தை கூட நம்ம கொஞ்சம் லேட்டாக போகும்போது என்ன ஆக்கிடுதோம்? ஒரு டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை தேவையில்லாமல் உருவாக்கிடுதோம். அப்படி தானே? அதே தான் நம்ம பரீட்சைக்கு தயாராகிறதும். இப்போது நீங்கள் ரிவைஸ் ஏர்லி, நீங்கள் சீக்கிரமாகவே ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க எக்ஸாமுக்கு. அதனால் எக்ஸாம் டேட்டு பக்கத்தில் நெருங்கினாலும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க. அதனால் அதை பற்றி உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டினா பயமும் இருக்காது. அப்படியே பயம், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ரிவிஷனை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் ரிவைஸ் ஏர்லி. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக த செகண்ட் விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்க்க போனால், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். எப்போவுமே நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, யூ ஆர் யூனிக் பர்சன். உங்களை மாதிரி இல்லாட்டினா அடுத்தவங்கள மாதிரி நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸோ இல்லாட்டினா மற்றவங்களோ சொன்னால் கூட நீங்கள் அதை கம்பேர் பண்ணாதீங்க. எக்ஸாம் டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா ஒரு 5 minutes டைம் கிடச்சா கூட போதும், உடனே கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்குது, டேய் நீ அதை படிச்சிட்டியா, நீ இதை எழுதி பார்த்தியா, இது இம்பார்ட்டண்ட்டா, அது இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்லும். இப்போது நீங்கள் கால் பண்ண அந்த பர்சன், நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன்ப்பா, நான் இதை படிச்சிட்டேன், அதை படிச்சிட்டேன், நான் இதை எழுதி வரைஞ்சி பார்த்துட்டேன், இதில் இருக்கிற நியூமெரிக்கலை சால்வ் பண்ணிட்டேன் அப்படி சொல்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பயம் வந்துடும். அச்சோ நான் அதை படிக்கலையே, இது இம்பார்ட்டண்ட்டா, நான் இதை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து நீங்கள் உங்களை அறியாமே அந்த பர்சன் கூட உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ தேவையில்லாத குழப்பம் தானே நமக்கு வருது இல்லையா? அதனால் கூலாக இருங்க. அவன் படிச்சிருக்கான், அவன் இது பண்ணியிருக்கான்னா, ஏன்னா ஒவ்வொரு பர்சனுடைய ஸ்டடி ஸ்பீடு வந்து ஆளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அவன் படிச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அதுதான் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட் வேணால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாமே தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்ட் திங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வரப்போகிற எக்ஸாமில் மார்க்கை அதிக அளவுக்கு எடுத்து நல்லபடியாக உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கும்
சந்தோஷத்தையும் பெருமையும் அள்ளி கொடுக்க போகிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.